ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரீசெண்டாக போட்லேருந்து ஏர்பாட்ஸ் 141 அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஏர்பாட்ஸ் 141 கொடுத்துருக்காங்க. போட் அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஏர்பாட்ஸோட பிக்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா, பேக் சைடு வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. போட்டோட லோகோ இருக்குது. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏர்பாட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வர வச்சிடலாம். அடுத்து இருக்குது. ஐ திங்க் இது வந்து சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன், டேட்டா கேபிள் நினைக்கிறேன். எஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து வாரண்டி கார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாரண்டி கார்டு இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ப்ளே ஏர்பாட்ஸ் சொல்லி ரெடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி இருக்குது. எஃப்ஏக்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. ஏர்பாட்ஸ் 141 சொல்லி என்னென்ன இஷ்யூ இருக்குது அதை எப்படிலாம் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இருக்கட்டும். அடுத்து உள்ள ஹர்திக் பாண்டியாவோட இது போட்டு ஒரு இது இருக்குது. ரீட் பிஃபோர் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில இருக்குது. இது படித்து பார்ப்போம். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. போட் ஹெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பிக்சர் இருக்குது, ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. ஸோ வாங்க ஏர்பாட்ஸ் எப்படி இருக்கும். இந்த ஏர்பாட்ஸை நான் லாஸ்ட்டு 7 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என்னுடைய ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 8mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி ப்ளஸ் மியூசிக் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி இது எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. 72 hours பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு 70 hours கன்ஃபார்மாக வருது. ஏர்பாட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா, IWP அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இன்ஸ்டா வேப் அண்ட் பேர் டெக்னாலஜி. அதாவது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்கள் ஃபோனோட பேர் ஆயிரும். அதுதான் அந்த டெக்னாலஜி. இயர்பட்ஸில் பேக் சைடில் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சாங் சேஞ்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. கனெக்டிவிட்டி வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து 10 மீட்டருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. PX4 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஸ்வெட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரீமியமான டிசைனும் இருக்குது. அது நம்ம லைட் வெயிட்டாகவும் இருக்குது. 60 grams தான். NX அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பேக்ரவுண்டில் உள்ள நாய்ஸை ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக அந்த டெக்னாலஜி இருக்குது. சவுண்டும் வந்து ஓரளவுக்கு கிளியராக ப்ளஸ் கிறிஸ்டல் கிளியராக விழுவரும் அப்படிங்கிறக்காக ENX டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எந்த அவங்க பேசுகிற நம்மளுக்கு கேட்குது, நம்ம பேசுகிறவங்களுக்கு கேட்குது. ஸோ கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏர்பாட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது. இந்த மோடு என்ன அப்படின்னா, வீடியோ ப்ளஸ் ஆடியோ கரெக்டாக சிங்க் பண்ணி கொடுக்கும். எந்த விதமான லேகு ப்ளஸ் டிலே எதுவுமே இல்லாமல் கரெக்டாக சிங்க் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் பற்றி பார்க்கும்போது ASAP சார்ஜ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 75 minutesக்கான ப்ளேபேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு நியராக 70 minutes பக்கம் வந்துச்சு. ஸோ அது வரையும் சூப்பர். வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சிரி அண்ட் கூகுள் கொடுத்துருக்காங்க. ஏர்பாட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிரியும் கூகுளும் ஓப்பன் ஆகிடுது. ஓரளவுக்கு கிளியராகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கால் வருது அப்படின்னா டபுள் டேப் பண்ணால் போதும், கால் அட்டன் ஆகும். அல்லது ட்ரிபிள் டேப் பண்ணால் கால் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதுவும் இது சூப்பராக இருக்குது. ஸோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னோடய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, டிரைவர்ஸுக்கு 8mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து 4.5. அடுத்து வந்து பேட்டரி பேக்கப் பொறுத்தவரையிலும் என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து 4. IX4 அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதுக்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. டச் கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5.
டிசைன் அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. கால் குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்தாலும் என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வைஸ் வந்து 5 out of 5 கொடுக்கலாம். இஎன்எஸ் டெக்னாலஜிக்காக 4.5. பீஸ்ட் மோட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மோட், தரமாக இருக்குது. ஸோ அதனால 5 out of 5. ஏஎஸ்ஏபி சார்ஜிங் டெக்னாலஜி அதுக்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அண்ட் சிரி இது ஓரளவுக்கு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5. ஸோ நீங்களும் ஏர்பாட்ஸ் 141 வாங்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.